இந்தியாவிலேயே வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்னும் பெரும் கனவோடு இந்தியாவின் முதன்மையான பொருளாதார மாநிலமாகும். லட்சிய வேட்கையோடு வீரநடை போடும் நம் தமிழ்நாடு இன்றைய உலகம் தொழில்நுட்ப எழுச்சி காலத்தில் இருக்கிறது. அந்த எழுச்சியில் பெண்களின் பங்கேற்பு உயர்வதுதான் உண்மையான வளர்ச்சியின் மிக முக்கியமான அடையாளம். இந்த மாற்றத்தின் மிக முக்கிய இயக்க சக்தியாக திகழ்வது நான் முதல்வன் திட்டம். மார்ச் 1, 2022 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டம் இன்று லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவுகளை வேலை வாய்ப்பாகவும் உயர்கல்வியாகவும் மாற்றி வருகிறது. நான் முதல்வன் தொடங்கிய முதல் ஆண்டிலேயே 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் திறன் பயிற்சிகளை பெற்றுள்ளனர். இதுவரை 48 லட்சத்திற்கும் மேற்பட்ட திறன் சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்டவை மாணவிகளுக்கான சான்றிதழ்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுவரை நான் முதல்வன் திட்டம் மூலம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் திறன் பயிற்சிகளை பெற்றுள்ளனர். AI, மிஷின் லேர்னிங், பிக் டேட்டா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப பிரிவுகளில் மைக்ரோசாஃப்ட், IBM, சிஸ்கோ, HCL, இன்ஃபோசிஸ் போன்ற பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உலகத்தரம் வாய்ந்த தொழில்துறைக்கேற்ற திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இங்கு மிக முக்கியமானது பெண்களின் பங்கேற்பு. பெண்கள் தொழில்நுட்ப துறையில் அதிகமாக நுழைய வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக இன்டர்வியூ ரெடினஸ், ரெஸ்யூம் பில்டிங், ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் போன்ற வேலைவாய்ப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா போன்ற பல நிறுவனங்களுடன் இணைந்து மாணவிகளுக்காகவே தனிச்சிறப்பு மாவட்ட அளவிலான வேலைவாய்ப்பு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை நடந்த நான் முதல்வன் வேலைவாய்ப்பு முகாம்களில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுள் 51% மாணவிகள் வேலை பெற்றுள்ளனர் என்பது பெண்களின் முன்னேற்றத்திற்கான வலுவான அடையாளமும் குறிப்பிடத்தக்க சாதனையும் ஆகும். நான் முதல்வன் ஸ்கவுட் திட்டத்தின் மூலம் படிப்பில் சிறந்து விளங்கும் மாணவிகள் சர்வதேச நாடுகளில் திறன் பயிற்சி, இன்டர்ன்ஷிப் அனுபவம், உயர்கல்வி வாய்ப்பு மற்றும் உலகளாவிய வேலை வாய்ப்பு பெறும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. UK, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, பஹ்ரைன் போன்ற பல்வேறு நாடுகளுக்கு நேரடியாக சென்று அங்கு தொழில்நுட்ப திறன்களை நேரில் கற்று உலக தரத்திலான அனுபவத்தை பெற மாணவர்களுக்கு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக தமிழ்நாட்டு மாணவிகளுக்கென தனிச்சிறப்பாக ஜப்பான் மற்றும் தென்கொரியா நாடுகளில் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு பல மாணவிகள் இன்டர்ன்ஷிப் மட்டுமல்லாமல் உயர்கல்வி மற்றும் உயர்ந்த சம்பளத்துடன் வேலைவாய்ப்பும் பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் பெண்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு இன்னொரு வலுவான திட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் வெற்றி நிச்சயம் திட்டம். இந்த திட்டம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு தொழில் துறையில் தேவையான திறன்களை உருவாக்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜூலை 1, 2025 வெற்றி நிச்சயம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் பல லட்ச இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளனர். இதில் 66,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் 6,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயிற்சியை முடித்து சான்றிதழ் பெற்று வேலைவாய்ப்பும் பெற்றுள்ளனர். முக்கியமாக வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் செவிலியர்களுக்கான 8 மாத ஜெர்மன் மொழி பயிற்சி மூலம் உலகளாவிய வேலைவாய்ப்புகளுக்கான பாதையும் திறக்கப்படுகிறது. பெண்கள் பாரம்பரிய துறைகள் மட்டுமின்றி விமான போக்குவரத்து, சுகாதாரம், மின்னணுவியல், கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் கைவினை பயிற்சிகள் போன்ற பரந்த துறைகளிலும் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். டாடா எலக்ட்ரானிக்ஸ், VVDN, பிரேக்ஸ் இந்தியா போன்ற முன்னணி நிறுவனங்களுடனும் மேலும் IIT மெட்ராஸ், CFTI போன்ற முக்கிய தேசிய நிறுவனங்களுடன் இணைந்து ஃபேக்டரி ஸ்கில் ஸ்கூல் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. மாற்றுத்திறனாளி பெண்கள், பழங்குடியின பெண்கள், இலங்கை தமிழர் அகதி பெண்கள் ஆகியோருக்கான சிறப்பு கவனத்துடன் அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் தொடர்ந்து வழங்குகிறது. பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் திறன் ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் தகுதி உடைய பெண்களுக்கு நேரடி பண ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. வளமான வருங்கால தமிழகத்தின் வலிமையான அடித்தளம் நான் முதல்வன் மற்றும் வெற்றி நிச்சயம். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.